ஆக்சுவலாக ஒரு ஃபேமஸான மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு லேப் க்ரோன் ஷாப் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. மேம் இந்த மாதிரி ஒரு ப்ரமோஷனல் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஒரு சில ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரிஜினல் டைமண்டை விட ஷைனிங்காக இருக்குது சார். இல்ல மேடம், நீங்க கேட்டது அருமையான கேள்வி. பாதி பேர் நீங்க வச்சு இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு மார்க்கெட் இருக்கு பாத்தீங்களா, அங்க போறோம் பாருங்க மார்க்கெட்ல நீங்க வந்துட்டு இந்த கையில லெஃப்ட் ஹேண்ட்ல வந்துட்டு ஒரிஜினல் டைமண்டையும் ரைட் ஹேண்ட்ல வந்துட்டு ஆர்டிபிஷியல் லேப் கிரவுண்ட் டைமண்டையும் வச்சீங்கன்னா கடைக்காரங்களால வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. நீங்க வந்துட்டு த்ரூ டெஸ்ட் மூலியமா தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமா ஆமா கண்டுபிடிக்க முடியாது. நீங்க டெஸ்ட் தான் கண்டுபிடிக்க முடியும். நோ டிஃபரன்ஸ். நீங்க ஒரு லென்ஸ் ஐ லென்ஸ் வச்சு பார்த்தா கூட, ஐ கிளாஸ் வச்சு பார்த்தா கூட உங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஆப்ஷன், ஒன்லி சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்டிபிகேட் லேப்ல போய் டெஸ்ட் பண்ணாதான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா ரெண்டு கையில வச்சிருந்தா ரெண்டு கையில இருக்கிறது டைமண்ட் தான். லெஃப்ட்ல இருக்கிறது டைமண்ட் தான், ரைட்ல இருக்கிறது டைமண்ட் தான். எது ஒரிஜினல் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சீங்கன்னா நீங்க லேப்ல போய் சர்டிபிகேட் போட்டு டெஸ்ட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினலை கண்டுபிடிக்க முடியும். ஐ கிளாஸாலேயோ உங்களுக்கு லென்ஸாலேயோ உங்களால லேப் கிரவுண்ட் டைமண்டை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா சேம் ரிஃப்ளெக்ஷன், சேம் எல்லாமே சேம் இருக்கும். அந்த பிரதிபலிப்புன்னு சொல்றோம் பாத்தீங்களா, டைமண்ட்ல இருக்கிற பிரதிபலிப்பு அப்படியே இருக்கும், சேம் ஹார்ட்னஸ். இது 9 ஹார்ட்னஸ்னா அதுவும் 9 ஹார்ட்னஸ். புரியுங்களா? இது இண்டெக்ஸ் ஸ்கேல் என்ன வருது, அதுவும் இண்டெக்ஸ் ஸ்கேல் அதே தான் வரும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே ஈவனா இருக்கும். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கார்பன் லெவலுக்கு முதல் கொண்டு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஆனா இயற்கை இயற்கை தான், செயற்கை செயற்கை தான்.